நான் வந்து தலையில் ஒரு பாண்டில் ஒரு 20 செங்கல் வச்சுட்டு இருந்தேன். அதை இறக்கி வச்சுட்டா எனக்கு இப்படி இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 1 and 12, அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் வந்து அதிபன், 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் வந்து அதிபன். அப்போ என்னோட சுயஸ்தானத்தை குறித்து எனக்கு ஆழ்மனது ஆசைகள் சிலவற்று இருக்குது. நான் என்னை ரொம்ப நீட்டாக ஆக்கிக்கணும், அட்ராக்டிவாக ஆக்கிக்கணும், டீசெண்டாக ஆக்கிக்கணும், என்னை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்னைஸ்டாக மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது எதுவுமே முடியல. என்ன சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், சாப்பிட்ணும் தூங்கணும், சாப்பிட்ணும் தூங்கணும், கம்ஃபர்ட்டான வாழ்க்கை வாழணும், இப்படியெல்லாம் பல ஆசைப்பட்டேன். பிள்ளைங்க சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குப்பா. பிள்ளைங்க பெருசாக எனக்கு வந்து செய்யணுன்றது இல்லை. சொல் பேச்சை கேட்டு தொலைச்சிச்சிங்களன்னா போதுமே, படித்து பாஸ் பண்ணிட்டா போதுமே, நான் என்ன டிஸ்டிங்ஷனாக வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்படி நிறைய பிள்ளைங்க சார்ந்த ஆசைகள் இருக்குது. அப்படின்னா அது பூர்வீக சொத்து பத்து இருக்குது. அதில் கொஞ்சமாவது வந்தால் பிள்ளைங்களுக்கு படிப்புக்காவோ. என்னோட நாத்தனார் ஓரோத்தியெல்லாம் நல்ல வசதியாக இருக்காங்க. எங்கள் சொத்தெல்லாம் பிடுங்கியிருந்தால் அவங்க அவ்வளோ வசதியாக இருக்காங்க. அதில் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணால் என் குழந்தைங்களும் கொஞ்சம் ஆளாக்கிட முடியும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருந்தாலும் அதில் வந்து பாருங்கள், ஒரு அந்யூன்யம் இல்லாத தன்மை அப்படின்றதெல்லாம் ஏற்படும். அதீத புத்திசாலித்தனம், உங்களோட திறமை, உங்களோட டேக்ட்ஃபுல் ஒரு டீலிங்னால உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளேயும் ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப்பை ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆவணி மாத பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆவணி மாத பலனை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அற்புதங்கள் நிகழ்த்தும் ஆவணி மாதம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, சூரிய பகவான் தன் சொந்த வீடான சிம்மத்தில் பலம் பெற்று உட்கார்றாரு. அவர் அதீத பலம் பெற்று சிம்மத்தில் உட்கார்றதுனால நிறைய ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நிறைய நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகிறாரு. என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகிறார் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த பதிவு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு. அது ரொம்ப சிம்பிளுங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, 2ஆம் பாவம் முதல்ல ஜென்மத்திலேயே ராகு. பொதுவாக வந்து கும்பராசி அன்பர்கள் ஜென்மத்தில் ராகு இருக்குது அப்படின்போது நிறைய பேர் கேட்குற கேள்வி, மேடம் ஜென்மத்திலே ராகு இருக்கே, சுயஸ்தானத்திலே ராகு இருக்கே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா, பொதுவாக சுயஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படின்னா என்ன தோணும் அப்படின்னா, நமக்கு எது கொடுத்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணம் வரும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு நல்ல சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லே போய் சாப்பிட்டுட்டோம், நல்ல பஃபெட் சாப்பிட்டுட்டோம், எல்லாமே நல்ல பஃபேயில் இருக்குது, அத்தனையும் சாப்பிட்டுட்டோம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, நிறைய சாப்பிட்டோம்ப்பா, நிறைய வெரைட்டி செஞ்சு, இன்னமும் திருப்தி இல்லையே, ஒரு பிரியாணி சாப்பிட்லாமா அப்படின்னு தோணும், இல்லை ஒரு மஃபில் சாப்பிட்லாமா அப்படின்னு தோணும். இதுதான் ஜென்மராகும். அதே மாதிரி எது கொடுத்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுன்ற எண்ணமும் இருக்கும். ஒரு இனம் புரியாத பயம், இனம் புரியாத குழப்பம், இனம் புரியாத பதட்டம், இதெல்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது, ஐயோ திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது, நம்ம குழந்தைய யார் காப்பாற்றுவோம், நம்ம ஒய்ஃபை யார் காப்பாற்றுவோம், அவங்க நிலைமைலாம் எப்படி ஆகும், என்ன நினைப்போம், என்ன அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜென்மராகும் ஏற்படுத்துவான் தான். இதில் வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் பியாண்ட் தட், இந்த ஒரு வருஷம் நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது. குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராகு கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் வராது, நற்பலன்கள் மட்டுமே வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து 2ஆம் பாவம் சனி, அதாவது தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சனி உங்களுக்கு பாத சனியாக இருக்கான். 7 நாட்டு சனியினோட கடைசி 2.5 வருஷத்தில், அதாவது இறுதி 2.5 வருஷத்தில் இருக்கீங்க. அந்த சனி பகவான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கா. நவம்பர் 27 வரைக்கும் வக்ரகதியிலே இருப்பான். நவம்பர் 27 தான் வக்ர நிவர்த்தி அடைகிறான். புரியுதுங்களா? அப்போ சனி பகவான் பாத சனியாக இருந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ஒரு டென்ஷன் ஃப்ரீ, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஒரு லோடு எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குப்பா. நான் வந்து தலையில் ஒரு பாண்டில் ஒரு 20 செங்கல் வச்சுட்டு இருந்தேன், அதை இறக்கி வச்சுட்டா எனக்கு இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 1 and 12,
அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் வந்து அதிபன் 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் வந்து அதிபன். அப்போ என்னோட சுயஸ்தானத்தை குறித்து எனக்கு ஆழ்மனது ஆசைகள் சிலவற்று இருக்குது. நான் என்னை ரொம்ப நீட்டாக ஆக்கிக்கணும், அட்ராக்டிவாக ஆக்கிக்கணும், டீசெண்டாக ஆக்கிக்கணும், என்னை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்னைஸ்டாக மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது எதுவுமே முடியல. அதில் 1-2 சனி பகவான் இப்போ நிறைவேற்றி கொடுப்பார். அதே மாதிரி நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், சாப்பிட்ணும், கம்ஃபர்ட்டான வாழ்க்கை வாழணும், இப்படியெல்லாம் பல ஆசைப்பட்டால் அதில் ஒரு சிலதை சனி பகவான் ஃபுல்ஃபில் பண்ணுவார் இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ப்ளஸ் இல்லைங்களா. அதுக்கப்புறம் 5ஆம் பாவத்தில் உங்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கிறதுனால அதிர்ஷ்ட குருவாக வந்து உட்கார்ந்துட்டுருக்க. அப்போ கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு பாதசனியாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு முறை முயற்சி பண்ணி நடக்கலை அப்படின்னாலும் 2வது முறை 3வது முறை நடந்துடுதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். அதே மாதிரி பிள்ளைங்க சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குப்பா, பிள்ளைங்க பெருசாக எனக்கு வந்து செய்யணுன்றது இல்லை, சொல் பேச்சை கேட்டு தொலைச்சிச்சிங்களன்னா போதுமே, படித்து பாஸ் பண்ணிட்டா போதுமே, நான் என்ன டிஸ்டிங்ஷனாக வாங்கணும்னு ஆசைப்படுறேன், இப்படி நிறைய பிள்ளைங்க சார்ந்த ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதை குரு பகவான் பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு குரு பகவான் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்குது, அதில் கொஞ்சமாவது வந்தால் பிள்ளைங்களுக்கு படிப்புக்காவோ, என்னோட நாத்தனார் ஓரோத்தையெல்லாம் நல்ல வசதியாக இருக்காங்க, எங்கள் சொத்தெல்லாம் பிடுங்கிருந்தால் அவங்க அவ்வளோ வசதியாக இருக்காங்க, அதில் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணால் என் குழந்தைங்களும் கொஞ்சம் ஆளாக்கிட முடியும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி குழந்தை இல்லைன்னு வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன், பல நாளாக வைத்தியம் பண்ணுற குழந்தைன்ற ஆசையை விட்டுட்டேன் நான், ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்ற மாதிரி வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட குழந்தை பிராப்தம் அப்படின்றது கிடைக்கும். இது குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, இது ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி ஆவணி மாதம் 4ஆம் தேதி சுக்கிரன் 6ஆம் பாவத்துக்கு வரா, ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு வரா. அப்போ ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க, ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், உடலில் நிறைய நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயில் ஒரு விமோச்சனம், அந்த நோய்க்கு பண்ணுற வைத்தியம் பலிதமாகிறது, நோயில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஆரோக்கியத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நோய்க்கு வைத்தியம் பண்ணுறோம் அதில் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கிது அப்படின்ற மாதிரி இருக்கும். கடன் நிறைய இருக்குங்க, ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து அதை அடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். எங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு லேடிஸ் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைடோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரோ ஒரு லேடிஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னோட ஹையர் அஃபிஷியல் லேடியாக வந்திருக்காங்க, அவங்க எனக்கு லோன் கொடுத்தாங்க, அதை நான் கடன் அடைச்சிட்டேன். அந்த மாதிரி ஒரு பெண்களால் ஒரு ஆதாயம் அப்படின்றது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு, புரியுதுங்களா. அதுக்கடுத்து பெண்களால் ஒரு சிலருக்கு ஒரு தேவையில்லாத ஒரு சவகாசத்தினால பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ தேவையில்லாத சவகாசம் அப்படின்றது வேண்டாம், முக்கியமாக பெண்கள் சவகாசம் அப்படின்றது வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்தில் கேத்து இருக்கார். 7ஆம் பாவத்தில் கேத்து, சூரியன் அங்கே வந்து உட்காந்துருக்காரு. அப்போ சூரியன் கேத்து காம்பினேஷன் 7ஆம் பாவத்தில். கலத்திர ஸ்தானத்தில் சூரியனும் கேத்துவும் இருக்கும்போது நீ பெரியாளா நான் பெரியாளா, நீ உனக்கு என்ன நான் அடிமையாக இருக்கணும், எனக்கு என்ன நீ அடிமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருந்தாலும் அதில் வந்து பாருங்கள் ஒரு அந்யோன்யம் இல்லாத தன்மை அப்படின்றதெல்லாம் ஏற்படும். ஆனால் இது வந்து பாருங்கள் ஆவணி மாதம் 14ஆம் தேதி சூரியனோட புதன் வந்து இணைகிறார். இந்த புத் ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா புதன் வந்து இணைஞ்ச பின்னாடி நீங்கள் கும்பராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அதீத புத்திசாலித்தனம், உங்களோட திறமை, உங்களோட டேக்ட்ஃபுல் ஒரு டீலிங்னால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படின்றது ஏற்படும். அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளேயும் ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு புதன் வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆவணி மாதம் 14ஆம் தேதியிலேருந்து ஆவணி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட தான் புதன் இணைஞ்சிருக்காரு. அப்போ உங்களோட புத்திசாலித்தனம், உங்களோட அறிவு, உங்களோட திறமை எல்லாம் மேலோங்க, அதை வந்து நீங்கள் குடும்பத்துலேயும் அப்ளை பண்ணிப்பீங்க, அஃபீஷியலியும் உங்களோட பிஸ்னஸ்லேயும் அப்ளை பண்ணி பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படின்றத கொண்டு வந்துட முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 8ல் செவ்வாய், அஷ்டமத்து செவ்வாய் அஷ்டமத்துக்கு போயிட்டுருக்கானே, இதில் ஏதாவது காம்ப்ளிகேஷனாக இருக்கா அப்படின்னா இருக்குது. ஒரு சில 100% இல்லை, ஜஸ்ட் வந்து பாருங்கள் ஒரு 30 to 40% இருக்கும். அது என்ன அப்படின்னா ரத்தம் சார்ந்த உபாதைகள் வரலாம், ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், ஒரு சிலருக்கு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்ஸ் வரலாம், வண்டியில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு, ஒரு சிலருக்கு சர்ஜரிஸ் எல்லாத்தையும் பிளான் பண்ணுறோம். அப்போ அந்த சர்ஜரிக்கான காலகட்டமாக இது அமையலாம். பெருசாக கவலைப்படணும்னு இல்லை, பட் வந்து ஹெல்த்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் காஷியஸாக ஓட்டுங்க. சின்ன சின்ன ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க. ஆக கும்பத்துக்கு செவ்வாய் 8ல் இருக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தவிர மீதியெல்லாம் பெருசாக நெகட்டிவ் இம்பேக்ட்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். செவ்வாய் 8லேருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தினாலும் குரு 5லேருந்து காப்பாற்றுவார், அதுலேயும் கவலைப்பட வேண்டாம். சனி வக்ரகதி அடைஞ்சு அவரும் நம்மளை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாரு, அதுலேயும் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் பரிகாரம்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேம்மா, அந்த விதத்தில் கும்பராசி அன்பர்கள் எங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா
இந்த 2.5 வருஷமும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் இருக்குது. அந்த ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான கும்பேஸ்வரரை ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது நிறைய நற்பலன்களை கொடுக்கும். எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை இந்த 2.5 வருஷத்தில் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதம் ஆவணி மாதம் பர்டிகுலராக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தினம்தோறும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள். 10 நிமிஷம்தான் ஆகும். முடியலம்மா, நேரம் இல்லை அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா, முருகருக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். ஆக இந்த ஆவணி மாதம் கும்பம் எங்களுக்கு என்னங்க நடக்கும்? நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.